ரெண்டு பேருமே அதை தான் வைக்கிறீங்க, அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கா இருக்கே. ராட்டில்டுன்னு பீட்டர் சொல்கிறாரு, இவர் தோல்வி பயம் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அச்சம் என்பதே கிடையாது, பதற்றம்னு ஒன்று இருந்ததே இல்லை அப்படிங்கிறாரு பிரதமர். இல்லை, பல இடங்கள் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு, இஸ்லாமியர்கள் இன்றைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றைய தினம் இன்னொரு முகம் பார்த்தோம், இனி நாளைக்கு வேண்டுமென்றால் மற்றொரு முகம் பார்ப்போம். ஆனால் அதில் பிரதமர் வந்து மிக தெளிவாக போய் சொல்கிறாரு. பன்ஸ்வாராவில் வந்து அவர் சொல்லங்கிறது வந்து மிக தெளிவாக வந்து இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸ் இங்கேயே இருக்கிறது. நான் எந்த டைமில் பேசினாரு கூட என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து இதை ஸ்பீச் பண்ணிட்டு போனால் அதன் பிறகு வந்து நாம் என்ன பார்க்க மாட்டோமா? அப்போ குறிப்பாக எந்த இடத்துல வந்து அது சொல்லியிருக்காருங்கிறது கூட ரெக்கார்ட் ஆகிருக்கிறது. ஆல்ட் நியூஸ் கூட இன்றைக்கி போட்டிருக்காங்க. 2 இடத்துல சொல்கிறாரு. குஸ்பேட்டியானா யாரை ரெஃபர் பண்ணுறாருங்கிறது அதில் சொல்கிறாரு. அதிக பிள்ளைகள் பெற்று கொண்டு வராங்கன்னா யாரை ரெஃபர் பண்ணுறாருன்னு மறுபடியும் சொல்கிறாரு. அப்போது அதன் பிறகு வந்து உங்களுடைய உங்கள் தாலி தங்கம் எல்லாம் எடுத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்கிறது மிக தெளிவாக சொல்கிறாரு. 35 நிமிஷம் ஸ்பீச், அதில் 15 நிமிஷம் இஸ்லாமியர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பிரதமர் வந்து முதல் கட்டமாக உங்களுடைய ருபியால் இயக்கத்துக்கு கொடுத்த அந்த பேட்டி முழுக்க போய் இந்த இஸ்லாமியர் சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் அந்த மேனிஃபெஸ்டோஸை பத்தி பேசினாங்க, இவர்கள் வந்து இஸ்லாமியர்களை பத்தி பேசினாங்க சொல்றது வந்து அதுல மேனிஃபெஸ்டோஸ் வந்து தெளிவாக யாரெல்லாம் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்றது அது அன்னைக்கே பட்டியலிட்டோம். மறுபடியும் பேச வேண்டும் என்றால் பிஜேபியினுடைய 76 பேஜ் மேனிஃபெஸ்டோ, காங்கிரசினுடைய 48 பக்க மேனிஃபெஸ்டோ, அதுல ஜிஎஸ்டி என்பது பிஜேபியில் 3 வாட்டி வருகிறது, காங்கிரஸ்ல 14 வாட்டி வருகிறது. எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் முஸ்லீம் என்பது பிஜேபியில் ஒரு முறை வருகிறது, காங்கிரஸ்ல 0 டைம்ஸ். மைனாரிட்டிஸ் தான் அவர்கள் குறிப்பிடறார்கள் தவிர இஸ்லாமியர் என்று குறிப்பிடவில்லை. மணிப்பூர் அதில் மெஜாரிட்டி யாரு, அவங்கள தான் இவங்க எடுத்துட்டு வராங்கன்னு ஸ்ரீராம் சொல்றாரு. மைனாரிட்டிஸ்னா இந்தியாவில் யாருக்கு வாக்கு சதவீதம் இருக்கு, எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ அது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்குள்ள ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் பிரதமர் மோடி சொல்றாரு, நான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்லாம் ஈடுபட மாட்டாங்க, நான் எல்லாருக்குமான பிரதமர் அப்படிங்கிறாரு. இல்லை, இப்போ இஸ்லாமியர்களை வந்து எல்லா இடத்துலையும் குறி வச்சு தாக்கும்போது, குறிப்பாக இப்போ நடந்த இந்த லேட்டஸ்ட் கட்ட தேர்தலில் கூட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து பெருந்திரளாக இருக்கிற இடங்களில் வந்து திடீர்னு இவிஎம் மிஷின் பழுதுங்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு 2-3 மணி நேரம் வந்து பிரச்சனையாகிறது. இது ஒரு தேர்தலையும் இருக்காத விஷயமா இருக்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரு ஆன்டி இஸ்லாம் அந்த ஒரு நேரட்டிவ்ல தான் பிஜேபி தன்னுடைய அந்த பயணத்தையே செய்து கொண்டிருக்கிறது. உங்க பார்வையில் நான் முரண்படலை, நீங்க சில விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க, இதெல்லாம் யாரை பற்றி பேசினார் அப்படின்னு. அவர் பேட்டையில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை வந்து அவர் தன்னுடைய விளக்கமாக தான் சொல்ல வேண்டிய விஷயமா நினைக்கிறாரா அல்லது இந்த தேர்தலுக்கானதா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஐ எம் ஷாக்ட் அப்படிங்கிறார். ஐ எம் ஷாக்ட் இதை பற்றி கேள்வி வரும்போது நான் வந்து ஹேவிங் மோர் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னது இஸ்லாமியர்களைன்னு இவங்க பேசுனதை கேட்ட உடனே ஐ எம் ஷாக்டுங்கிறாரு. ஒய் டூ பீப்புள் அஸ்யூம் ஐ எம் டாக்கிங் அபவுட் முஸ்லிம்ஸ் when I talk about people having too many children? Even poor Hindu families have this issue. They are not being able to give proper education. The kids க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்க முடியலங்கிறாரு. I have neither named Hindus nor Muslims. I have just made an appeal that they have only many kids as you can take care of. அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து, நான் சொன்ன பேச்சு அப்படிங்கிறத விளக்குறாரு அவர். இதில் வந்து பன்ஸ்வாரா ஸ்பீச்சில் வந்து 35வது நிமிஷத்தில் 35 minutes 17 seconds வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ஸ்போக் அபவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அமங் த பாப்புலேஷன். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்து இது சொத்தை வந்து எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதன் பிறகு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, மங்கள் சூத்ராவை பற்றி பேசுறாரு. 36 நிமிஷம் 50 செகண்ட்ல என்ன சொல்றாருன்னா, when they were in power they had said that Muslims had the right to properties of the state. This means that they would collect these properties and give them to the ones who produce more children அப்படிங்கிறாரு. இஸ்லாமியர் என்ற வார்த்தை அதான் திரு கான்ஸ்டன்டைன் குறிப்பிடுறாரு. அது கனெக்ட் பண்ணி அப்ப யாரை சொல்றாங்கங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆமா, ஆச்சாரிட்ட கேட்கலாம். ஓகே, அப்ப அது முடிச்சிட்ட அப்புறம் மறுபடியும் கூறுறாரு, இது மாதிரி மன்மோகன் சிங் ஜி had said Muslims had the first right to properties. அவர் சொல்லவே இல்லை. 2006 பிரஸ் ரிலீஸ் இருக்கிறது நாம் நிறைய வாட்டி விவாதிச்சிட்டோம். அவர் சொல்லவில்லை. சொல்லாத விஷயத்தை ஒரு பொய்யை வந்து மறுபடியும் சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் இதுல அது முடிச்சோன்னா அடுத்த நாளே மாறிடுறாரு. அடுத்த நாள் வந்து இஸ்லாமியர்களை பத்தி பேசுறது கிடையாது. அடுத்த நாள் வந்து பொதுவாக இந்த மாதிரி நிறைய நேர்காணல்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சார், இஸ்லாமியர்கள் குறித்து நான் சொல்லாத அல்லது நான் பேசுகிற எனக்கு மீதான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கிற விதமாக அவர் சொல்லக்கூடியதா இருக்கு. ஒரு விளக்கம் சொல்றாரு. பல விஷயங்களை பேட்டியில்
சொல்றாரு. அப்ப அதுல ஒரு தான் என்ன சொன்னோங்கிறத மக்களுக்கு சொல்லணும்னு அவர் முயற்சி பண்றாரு. நீங்க அதை பார்க்கவே இல்லையா? இதுதான் நான் வந்து ட்ரூ சென்ஸ்ல சொன்னேன்னு அவர் சொல்ற வராரு அப்படிங்கறத நீங்க பார்க்கலையா? அல்லது அது தேர்தல் பரப்புரைக்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வியூகங்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நிச்சயமாக ஒரு வியூகமாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏனென்றால் ஒரு நாள் இப்படி பேசுறாரு, அடுத்த நாள் எனக்கு ஒரு விஷயம், ஒரு ஜேர்னலிஸ்டா கூட சொல்லுங்க, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அவர் பேசுறாரு அப்படின்னா கூட அவருக்கான வாக்கு வங்கி என்பது இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது, நீங்கெல்லாம் சொல்லக்கூடியது, விமர்சகர்கள் சொல்லக்கூடியது பெரும்பான்மை வாக்கு வங்கி. அப்படி இருக்கும்போது அவர் அதுக்கு எதிராக ஒரு விஷயத்தை ஏன் பேச போறாரு? அப்படி ஒரு கேள்வியும் அதுல வரும்ல. நிச்சயமாக, அதாவது ஸ்ட்ராட்டஜில அது எப்படி சரியான வியூகமா இருக்குமா, அது வைப்பாரா? இல்ல, எப்படி கம்யூனலைசேஷன் வந்து தேர்தலுக்கு உதவுதா இல்லையா, இதுதான் ஃபைனல் கேள்விகள் தான். எங்களுக்கு அதிக ஓட்டு வருமா வராதா இதை பேசினா, அதாவது இஸ்லாமியர்கள் அடின்னு சொன்னா எங்களுக்கு ஓட்டு வருமா வராதா, ஒரு பாபரி மஸ்ஜித் வந்து இடிச்சனால ஓட்டு வருமா வராதான்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரூஃபே இருக்கிறது. அதாவது அத்வானி என்ற ஒரு மனிதர், அத்வானி என்ற ஒரு மனிதர் வந்து ஒரு ரத யாத்திரை நடத்துறாரு. 1984 2 சீட் இருக்கின்ற பாஜக வந்து 89 சீட்டாக மாறுது. அதுல வந்து ஏறத்தாழ ஒரு 3000 பேர் வந்து கொல்லப்படுகிறார்கள் மத கலவரங்களால. யார் வந்து பெனிஃபிட் ஆறான்னு பாத்தீங்கன்னா அது எல்லா காலத்திலையும் பாஜக தான் இருந்தது. அப்ப அந்த பாஜக எதற்காக இது செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா மிக தெளிவா இருக்கிறது. அதாவது ஏறத்தாழ ஒரு 20% இருந்து 30% பாப்புலேஷன், முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கின்ற ஒரு இடத்தில் மட்டும்தான் உங்களால வந்து கம்யூனலைஸ் பண்ண முடியும். அது கீழே பாப்புலேஷன் இருந்ததுன்னா இந்து மக்களுக்கு அந்த த்ரெட் வந்து விசிபிளா இருக்காது. எங்கெங்கு வந்து அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதோ அவர்கள் வந்து மிக தெளிவாக தெளிவாக இவர்கள் தான் இஸ்லாமியர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியறதோ அந்த இடத்துல மட்டும் தான் கம்யூனலைஸ் பண்ண முடியும். அந்த கம்யூனலைசேஷன் தான் மறுபடியும் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதான் நடக்க மாட்டேங்குது. 3 ஃபேஸ் இருக்கு சார். இப்ப வந்து அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பேசுறாரு. ஒரு தொகுதிக்கோ ஒரு ஃபேஸுக்கோ இல்ல, எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா தேர்தலுக்குமான பரப்புரை தானே. ஏன் சிம்பிள் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னா அது அவங்களுக்கு இப்ப இன்னும் சொல்றேன், இப்படி நான் அதை கூட கேட்கிறேன், ஸ்ரீராம் கூட சொல்லிட்டு, ஒரு கோர் இந்துத்துவா பேசக்கூடிய ஒருத்தர் இந்த பேட்டியை அல்லது பிரதமர் மோடியினுடைய இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாருங்கிற கேள்வியே கூட இருக்குல்ல. அவங்க இதை வந்து ஆதரிக்கிறார்களா அல்லது இது ஒரு அப்பீஸ்மெண்ட்னு பார்க்கறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டால் அவர் ஏன் இதை சொல்றாருங்கிறத நான் கேட்கிறேன். அது ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸா இது இருக்கா, அது அப்படி சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன். இல்ல, இதுல பிரச்சனை இவ்வளவுதான். அதாவது தன்னுடைய ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு, அதை எப்படி ஓட் போட்டுருவாங்க, அதுல பிரச்சனை கிடையாது, தெளிவாக இருக்கிறார்கள். அந்த தெளிவு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் கடைசியில வந்து உட்காரும் போது என்ன செய்வார் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. அது எங்கிருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, உங்க பாயிண்ட் வந்து மைனாரிட்டி ஓட்ல ஒரு ஸ்பிளிட்ட உருவாக்க முடியுமான்னு முயற்சி பண்றாரு. இல்ல, அதை தாண்டி வேற விஷயம் இருக்குது. மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து இவர்கள் அணுகவே மாட்டார்கள். அவங்க they are not, that is not the audience. Audience is the moderate Hindu. Moderate Hindu வந்து இதை கேட்டு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நீங்க ஜெயிக்க முடியாது, இல்லனா ஜெயிக்க முடியாது. அதான் எக்ஸ்ட்ரீம் ஹிந்துத்துவா பேசுறவங்க இருக்காங்க, மாடரேட் ஹிந்துத்துவா பேச கூடியவங்கள இது மாடரேட்டான மெசேஜ் தான். ஓகே, ரைட். திரு ஆச்சாரி ரொம்ப குறிப்பான ஒரு புள்ளிக்கு வரார். ஒரு வியூகமா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அவருடைய பேச்சை 2 பேருமே சொல்றாங்க. கடந்த காலங்களில், ரொம்ப கடந்த காலத்துக்கு போல கடந்த 4 கட்ட தேர்தல் பரப்புரைகள் அவர் பேசினதுலேருந்து இதை தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு ஆர்கே சொல்றாரு, இன்னைக்கு இதை பேசுறதுங்கிறது மாடரேட் ஹிந்து ஓட் பேங்கை கொண்டு வருவதற்கான முயற்சியா பிரதமர் ஈடுபடுகிறாருங்கிறாரு. இது அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா? ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். ஒன்று வந்து கான்ஸ்டன்டைன் அவர் வந்து பேசும்போது அமெரிக்காவுக்கு வந்து விசா கொடுக்கக்கூடாது அப்படின்ற பற்றிலாம் பேசினாங்க. 2012 பராக் ஒபாமா அவர் வந்து US பிரசிடென்ட்டாக இருக்கும்போது நவம்பர் 26 டிசம்பர் 5 அன்னைக்கு வந்து 65 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 அவையிலும் மக்களவை மாநில அவைகள் சேர்ந்தவர்கள் வந்து எழுதுனாங்க. ஆனால் எல்லாருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். அங்க வந்து பொலிட்டிக்கல் டிவைட் ஆச்சு. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வேணும்னே இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா அவரை வந்து வீக்கன் பண்ணணும். அவர் இன்னைக்கு நேத்து வந்து பிரைம் மினிஸ்டர் அதை பத்தியும் சொல்றாரு. என்னை திட்டமிட்டு, அந்த வார்த்தை கோட் வித்அவுட் வித்தின் கோட்ஸ் வந்து திட்டமிட்டு என்னைய வந்து என் மேல் வந்து பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள் அப்படின்றதுக்காக. அடுத்ததா வந்து இந்த அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்றது வந்து அது வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் ரிலிஜன்ஸ். அதுல வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்றது மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால ஒரு கெப்பாசிட்டி இருந்தா ஒரு அததான் திரு கான்ஸ்டன்டைனும் ஆர்கேயும் அவருடைய ஸ்பீச்சை சுட்டி காட்டுறாங்க. ராஜஸ்தான்ல அவர் பேசினதுல முதல் லைன் என்ன சொல்றாரு, அடுத்த லைன் என்ன சொல்றாரு, அப்ப யார் அவர் குறிப்பிடுறாருன்ற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது முதல் லைன்ல அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் இஸ்லாமியர்கள் குறித்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும் போது அப்ப நேரடியா இஸ்லாமியர்களுக்கு தானே சொல்றாருங்கிறாரு அவர்.
ஒருவேளை அந்த இடத்துல அவர் பாஸ் கொடுக்கணும்னு இவங்க 2 பேரும் எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதை வந்து எப்படி இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும்னா, எந்த ஒரு ரிலிஜனா இருந்தாலும் சரி, அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தாய் தந்தையர்கள் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா பெற்றுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து நான் கூட அடிக்கடி என்னோட மனைவி அப்படி சொல்லப்படல. 6 பிள்ளைங்க இது ஆக்சுவலா அது வந்து நம்ம வந்து குழந்தைகள் அதிகம் வந்து நல்லதுதான் அப்படின்றது என்னுடைய பர்சனல் உலகம் தாங்காத ஆச்சாரி. எனக்கு கெபாசிட்டி வேணும். தாய் தகப்பன்ற முறையில என்னோட குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளும் என்னால் அரசாங்கத்தோட கேம்பெயினே வேறங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு நோட்டீஸ் வந்துற போது பாத்து அத நான் சயின்டிபிக்காவும் நான் வந்து சொல்ல முடியும். பட் அத நான் இங்க பேசல, ஏன்னா அது என்னோட பர்சனல் லைஃப் மத்தி போகும், அதனால வேணாம். இப்போ அடுத்ததாக வந்து அவரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறார் ஆர்கே. மாடரேட் ஹிந்து ஓட் பேங்கை மையப்படுத்தி தான் இந்த பரப்புரை மேற்கொள்கிறார். அது ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. அதே மாதிரி பயம், அது வந்து ராட்டில்ட் அண்ணன் வந்து யூஸ் பண்ணாங்க, பீட்டர் அல்போன்ஸ் ராட்டில்ட் அப்படின்னு. பிரதமர் நரேந்திர மோடி வந்து பயப்படக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. அவர் வந்து இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வி அடையாத ஒரு ட்ராக் ரெக்கார்டை அவர் வந்து இதுவரை நமக்கு இந்திய மக்களுக்கு அவர் காட்டியிருக்கிறார். அதனால வந்து இப்படிதான் பண்ணி வந்து எங்களுக்கு வந்து ஓட் பேங்கை கவர்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. அவர் தன்னோட மனசுல இருந்து பேசினார். அதே மாதிரி வந்து கான்ஸ்டன்டே சொன்னார், எதுவும் நாங்களா எழுதி கொடுத்தது மாதிரி. ஈவன் உங்களோட சேனலை பத்தி அவர் சொன்னாரு. அதாவது அவர் மனசுல இருந்து அவர் பேசுறாரு, அவங்க நேரடியா வந்து ஒளிபரப்புறாங்க. அந்த இடத்துல முன்னாடி எடிட்டிங் எல்லாம் எதுவுமே நடக்கல. சோ அதையும் வந்து நீங்க வந்து பிரதமரை வந்து நீங்க கொச்சப்படுத்துறதுன்ற வந்து நரேந்திர மோடியை கொச்சப்படுத்துறேன்னு நீங்க பிரதமர்ன்ற அந்த ஒரு ஆபீஸ வந்து நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அதுல வந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்து பார்க்கணும். நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மனசுல இருந்து அவர் பேசினார். அந்த மேடம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் கடந்த சார் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் ஆர்கே சொல்றார். அதான் டிஸ்கஷன் பாயிண்ட். இப்போ வந்து பிரதமர் சொல்லக்கூடிய கருத்துக்கான ஒரு பர்செப்ஷன் அவர் சொல்றார். ஆர்கே ஆங்கிள் சொல்றாரு, இது முழுக்க முழுக்க மாடரேட் ஹிந்துஸ்க்கான ஒரு ஓட் பேங்குக்காக கொடுக்கப்பட்ட நேர்காணல், அது விளக்கம் அப்படிங்கிறார். அதுதான் நான் மறுத்து சொன்னேன் இல்லைங்களா. அதாவது வந்து அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். அவரை பொறுத்தவரை இந்துக்கள் அது மாடரேட்டா இருந்தாலும் சரி, வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். இன்ஃபேக்ட் நீங்க உத்தரப்பிரதேசத்தோட கலை, நான் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து டூர் பண்ணிட்டு இருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தோட கலை நிலவரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எப்ப முத்தலாக்க வந்து ஒழிச்சாரோ அதுக்கு பிறகு முஸ்லிம் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் அதிகமான அளவுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து கடந்த அசெம்பிளி எலெக்ஷன்லயும் நாம பார்த்தோம். ஏன்னா எந்த இடத்துல டாமினன்ட்டா முஸ்லிம் கம்யூனிட்டி இருக்குதோ அந்த இடத்துல இருந்து பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் களமே மாறிட்டு இருக்கின்றாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டது உத்தரப்பிரதேச களமே மாறிட்டு இருக்காங்க. அதாவது இந்த முறை அது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா மாறிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அதுதான் ஒரு நிசப்தமான உண்மை. கல நிலவரம். நான் வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய யூனிவர்சிட்டியும் அந்த உத்தரப்பிரதேசத்துல தான் டெல்லியை ஒட்டி உள்ளது. நான் டெய்லி கம்யூட் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க உள்ளவங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனுடைய இம்பாக்ட் கெமிஸ்ட்ரி பிட்வீன் சமாஜ்வாடி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அங்க நம்பர் மாறுது அப்படிங்கறதா இவங்க எல்லாம் நிறைய செஃபாலஜிஸ்ட் சொல்றது. இங்க இருக்கவங்க மட்டும் இல்ல, இல்ல செஃபாலஜிஸ்ட் வந்து அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். இதே மாதிரி தான் 2010 உங்க நம்பிக்கை. ஓகே, நீங்க களத்துல போறீங்க, உங்களுக்கான ஒரு நம்பிக்கை நீங்க சொல்றீங்க.